தினந்தோறும் வரக்கூடிய காரிய விருத்தி நேரம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது அந்த குளிகை காலம் என்பதுதான். சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்குல்ல, இந்த சனியினுடைய குமாரன் தான் இந்த குளிகன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு புராணோக்தமா சொல்லி இருப்பார். ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, காரிய விருத்தி நேரம் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. காரிய விருத்தி நேரம் அப்படின்னு சொல்லிட்டா அதுலயே நமக்கு பொருளே இருக்கிறது அல்லவா. ஒரு காரியம் நம் துவங்கக்கூடிய காரியமானது விருத்தி அடைய வேண்டும். விருத்தின்னு சொன்னா நல்ல வளர்ச்சி, நன்றாக வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்குரிய நேரம் என்ன, காரிய விருத்தி நேரம் சொல்றா. இது எதை குறிக்கிறது அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இதைத்தானே நமக்கு ஒரு குளிகை அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்கா தெரியுமா. ராகு காலம், யமகண்டம், குளிகை எல்லாம் பாக்குறா இல்லையா. அந்த குளிகை காலத்திலே எதை செய்தாலும் அந்த செயலானது தொடர்ந்து கொண்டே இருக்கும், மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கா இல்லையா. ஆக தினந்தோறும் வரக்கூடிய காரிய விருத்தி நேரம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது அந்த குளிகை காலம் என்பதுதான். இந்த குளிகை அப்படிங்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சனியினுடைய புதல்வராக பார்க்கிறார்கள். சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்குல்ல, இந்த சனியினுடைய குமாரன் தான் இந்த குளிகன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு புராணோக்தமா சொல்லி இருப்பார். சயின்ஸா நம்ம பார்க்கும் பொழுது அந்த சனியினுடைய நேச்சுரல் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவா. இயற்கை துணைக்கோள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த டைட்டன் அப்படிங்கிற ஒரு பிளானட்டை சொல்லுவா. டைட்டன்கிறது ஒரு நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் சாட்டான் அப்படின்னு சொல்லுவா. இதைத்தான் குளிகை என்ற பெயரிலே சொல்லுகிறார்கள். இதை நான் எப்படி சார் கணக்கிடுறதுன்னு சொன்னா, சனிக்கிழமை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஏன்னா சனியினுடைய புள்ள தானே குளிகைன்னு சொன்னோம். இந்த சனிக்கிழமை நாளிலே முதலிலே வரக்கூடிய சூரிய உதயத்திலிருந்து வரக்கூடிய முதல் 1.5 மணி நேர காலம் குளிகை காலம் அப்படிங்கிற மாதிரி கணக்குல வச்சுக்க வேண்டியது. உதாரணத்திற்கு காலைல 6 மணிக்கு சூரிய உதயம்னு வச்சுக்கோமே, அப்ப 6லேருந்து 7:30 மணி வரைக்கும் குளிகை காலம் சனிக்கிழமை நாள்ல. அப்படியே ரிவர்ஸ்ல போட்டுட்டே வர வேண்டியது. எப்படி டேபிள சனி, வெள்ளி, வியாழன், புதன், செவ்வாய், திங்கள், ஞாயிறுன்னு போட்டு முடிக்க வேண்டியது. அப்படியே வரிசையா 6-7லேருந்து போட்டுட்டே வர வேண்டியது. சனிக்கிழமைக்கு காலைல 6-7:30, அடுத்து வெள்ளிக்கிழமைக்கு பார்த்தோம்னா 7:30-9, வியாழக்கிழமைக்கு 9:10, புதன்கிழமைக்கு 10:12 குளிகன், செவ்வாய்க்கிழமைக்கு 12:1 குளிகன், அப்படியே திங்கட்கிழமைக்கு 1:03 குளிகன், அப்படியே ஞாயிற்றுக்கிழமைன்னு வரும்பொழுது 3:04 குளிகன் அப்படின்னு சொல்லி முடிவடைந்து விடும். இந்த டேபிள் அழகா நம்ம ஃபார்ம் பண்ணிட்டாலே நமக்கு எங்க இருந்தாலும் நமக்கு யோசனைங்கிறது வந்துடும். சனிக்கிழமை 6-7 கணக்குல வச்சுக்க வேண்டியது. அப்போ வெள்ளிக்கிழமை நாள்ல அது 7:09 ஆகுது. அப்படி நான் டேபிள ரிவர்ஸ்ல போட்டுடுவாங்கன்னு சொன்னேன். சனி, வெள்ளி, வியாழன் ரிவர்ஸ்ல போட்டு நம்ம கணக்கு பண்ணிட்டு வந்தாலே இன்னைக்கு என்ன கிழமைன்னு பார்த்துட்டு இந்த கிழமையில இந்த நேரத்துக்கு தான் குளிகன் வர்றதுங்கிறத பார்த்துக்க வேண்டியது. அந்த குளிகை நேரத்திலே நல்ல விஷயங்களை மட்டும் செய்ய வேண்டும். தொடர்ந்து அந்த நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்து கொண்டே இருக்கும். உதாரணத்திற்கு ஒரு கடனை அடைக்கிறோம்னு சொல்லி வச்சுக்கோமே. ஒரு குளிகை காலத்துல போய் ஒரு கடனை அடைக்கிறோம்னு சொன்னா தொடர்ந்து கடனை அடைச்சுட்டே இருப்போமா, அப்ப நான் கடன்காரனாவே இருப்பேன்னு சொல்லி தப்பா நினைக்க கூடாது. வெகு விரைவிலே அந்த கடனானது அடைந்து முடிந்து விடும் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைய ரொம்ப நாளா அந்த கடன் அடையாமலேயே கஷ்டப்பட்டு இருக்கோம், ரொம்ப இருந்துட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அந்த கடனை அடைப்பதற்காக நாம் குளிகை காலத்திலே செல்ல வேண்டுமே தவிர கடன் வாங்குவதை குளிகை காலத்திலே வாங்கக்கூடாது. குளிகன் காலத்துல போய் கடன் வாங்கினோம்னா தொடர்ந்து வாங்கி கொண்டே இருப்போம். கடன் அடைப்பதற்கு பயன்படுத்தலாம். ஏதோ ஒரு பிரச்சனையை முடிவிற்கு கொண்டுவதற்கு, பிரச்சனைன்னு எடுத்துக்கும் பொழுது அதனை முடிவிற்கு கொண்டுவதற்கு அந்த குளிகனை எடுத்துக்கொள்ளலாம். புதிதாக ஒரு விஷயத்தை துவக்குகிறோம், அது நல்ல செயலாக இருக்கும் போது, நற்பலன்களை தரக்கூடிய செயல்களாக இருக்கும் பொழுது, புதுசா ஒரு பாடம் படிக்கிறோம்னு எடுத்துனா கூட பாடம் எப்பயுமே படிச்சுட்டே இருப்போம், நமக்கு அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை போல எடுத்துக்கொண்டு அந்த குளிகை காலத்திலே ஒரு புதிய பாடத்தினை கற்க துவங்க வேண்டியது. அந்த நேரத்துல போய் ஆரம்பிச்சா நீ எப்பயும் இந்த பாடத்தை மட்டுமே தான் படிச்சுட்டே இருப்ப, வேற பாடத்துக்கே போக மாட்டேங்கிற மாதிரி வீணாக நாம கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. மேலும் மேலும் புதிதாக நாம் வளர்த்து கொண்டே செல்வோம் சொல்வார். அதனால்தான் அது காரிய விருத்தி நேரம் அப்படின்னே சொல்லிட்டா. ஆனா இந்த குளிகை காலத்தை எங்க முக்கியமா பார்ப்பான்னு சொன்னா, ஒரு இறப்பு வீடு அப்படின்னு வரும் பொழுது அந்த வீட்டிலே அந்த இறுதி ஊர்வலத்தை அந்த குளிகை காலத்திலே துவக்க மாட்டார்கள். இது குளிகை காலம்பா, இந்த நேரம் விட்டுடுவோம், இது கழிஞ்சு நம்ம அந்த ஊர்வலத்தை ஸ்டார்ட் பண்ணா போதும்பா. ஏன்னா தொடர்ந்து வீட்டிலே இறப்பு ஊர்வலம் என்பது நடைபெறக்கூடாது என்பதற்காக. ஆக ஒரு செயல் விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய செயல் மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும், நல்லபடியாக அதை வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதைத்தான்
காரிய விருத்தி நேரம் என்று சொல்கிறார்கள். தினந்தோறும் காரிய விருத்தி நேரம் என்பதுதான் இந்த குளிகை காலம் என்பது. இது போக காரிய விருத்தி லக்னம் என்பதெல்லாம் உண்டு. காரிய சித்தி லக்னம், காரிய விருத்தி லக்னம் என்பதெல்லாம் உண்டு. ஒரு நாளிலே இந்த லக்னத்திலே இந்த செயலை செய்யும் பொழுது அந்த லக்னாதிபதி எந்த இடத்திலே இருக்கிறார், லக்னாதிபதி ஒரு 10ஆம் பாவகத்திலே இருக்கிறார், அல்லது லக்னாதிபதி ஒரு 4ஆம் பாவகத்திலே இருக்கிறார், லக்னாதிபதி ஒரு 7ஆம் பாவகத்திலே இருக்கிறார், லக்னாதிபதி லக்னத்திலேயே இருக்கிறான்னு சொல்வார். இதை கேந்திரஸ்தானங்கள் என்ற பெயரிலே சொல்லுவார்கள். அப்படி இருக்க ஒரு லக்னத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது, அதுவும் அந்த லக்னத்திற்கு 11லே சூரியன் என்பது இருக்கும் பொழுது அந்த செயலானது வெற்றி பெறும், அந்த காரியமானது விருத்தி அடையும் சொல்வார். இது நம்ம கால்குலேட் பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும். போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடமோ அல்லது உங்களுடைய குடும்ப புரோகிதரிடமோ கேட்டு இன்றைய தேதி நான் இந்த வேலையை செய்ய போறேன், அந்த காரிய விருத்தி அடைவதற்கான ஒரு லக்னத்தை தேர்ந்தெடுத்து கொடுங்கள் என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது. பொதுவாக தினமும் வரக்கூடிய காரிய விருத்தி நேரம் என்பது குளிகை காலம்தான். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.